பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில் வந்து சுற்றிட்டு போகுது பாருங்கள். இப்போ வந்து இது ஏற்ற போகிறோம், பார்க்கலாம் வாங்க. எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த காட்டு உள்ளே வந்து தான் நாங்கள் வந்து ஸ்பாட்டு உள்ளே வரோம். இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக தைலந்தோப்பு. நண்பர்கள் முன்னாடி போகிறாங்க பாருங்கள். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே வரோம். மயிலெலாம் நிறையா இருக்குங்க, பாம்பும் நிறையா தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியானமாக வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம். பாருங்கள், நண்பர் வந்து மாவு ரெடி பண்ணுறாரு. இன்றைக்கி வீட்டில் மாவு எப்பவுமே வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். மாவு இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ணல, அதனால் வந்து நண்பர் வந்து மாவு ரெடி பண்ணுறாரு. அதில் வந்து தவிடு போட்டிருக்கு, கோதுமை மாவு, மைதா மாவு, அடுத்து வந்து முட்டை இருக்குது பாருங்கள். முட்டை உடச்சி ஆட் பண்ண போகிறோம். போதுண்டா குரூப் போதுண்டா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். முட்டை உடச்சி ஊற்றுறா. 5 முட்டை போடு, கரெக்டாக இருக்கும். ஓட போட்டுறதா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை உடச்சி ஊற்றி இப்போ மாவு பிசைய போகிறோம். ஊற்றி வச்சு 5 முட்டை போடுறோம். போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கெட்டியாக பிசைய வேண்டியது தான். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவு சீக்கிரமாக கரைஞ்சிடும். கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு போட்டால் தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அப்படியே பிசைகிறோம் பாருங்கள், உருட்டி. இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக பிசைஞ்சா தான் கரையாமல் இருக்கும். மாவு பிசைறது ரொம்ப கஷ்டம், கை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் நண்பர் எப்படி பிசைகிறாருன்னு. எதிரியா தண்ணி தெளிவா? தண்ணி தெளிவா லைட்டா? இது வேணாம், தண்ணி தெளிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவு ஃபைனலாக ஊற்றியாச்சு. 2 உருண்டையாக பக்காவாக ஊற்றியாச்சு மாவை. எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு மாவு ரெடி பண்ணுறதுக்கு. இதனால தான் நாங்கள் ஆல்ரெடி வீட்டிலேருந்து ரெடி பண்ணி வந்துடுவோம். இன்றைக்கி தவிடு இல்லாதனால கடையில் வரும்போது வந்து வாங்கிட்டு வந்து ஸ்பாட்டில் வந்து உட்காந்து ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இதுதான் நம்ம ஸ்பாட்டு. நம்ம வழக்கமாக போகிறது வந்து கொஞ்சம் உள்ளே தாண்டி வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே தான் போட போகிறோம். ஆல்ரெடி இங்கே போட்டிருக்காங்க போல், குச்சிலாம் சொருவி வச்சுருக்காங்க. நம்ம போடுவோம் வாங்க. யார் அங்கே த்ரோ பண்ண 2வது பாருங்கள். ஓகே, த்ரோ பண்ணியாச்சு. ரீல் தின்னு போச்சு வைக்குது. ராடு த்ரோ பண்ணிச்சு. இப்போ நம்ம பால் ஸ்லோன் வந்து உள்ளே த்ரோ பண்ண போகிறோம். பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நண்பர் த்ரோ பண்ண போகிறார் ஒரு பால் செட்டை. த்ரோ பண்ணிட்டாரு. இதாடா சொருடா, லைனில் இந்த குச்சியில் சொருடா, லைட்டாக லைன் டைட் பண்ணி சொருவிட போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மொத்தம் 2 பால் செட்டு 2 ராடில் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு பால் செட் பாருங்க. இந்த ராடு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஒரு நான் மீன் ஈத்து போகுது, லைனை டைட் பண்ணி ஈத்து போகிறேன். மீன் எகிரி ஒன்று தானே எகிரிச்சுடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈத்து போகுது. அது பெரிய மீன் தான் பாரு. மீன் வாயில மாட்டிங்க, கொஞ்சம் மேலே மாட்டிங்கன்னா டைட்டாக வருங்களா. வந்துச்சு இது செடிக்கிட்டு இருக்குது. இடி வரும் மாட்டிச்சா. அப்படியே பின்னாடி பொறுமை பின்னாடி வா. பாருங்கள், ஃபஸ்ட்டு மீன் இது. ஸ்பைடர் ரூல் சைடில் தான் மாடி இருக்குது. எல்லாமாவும் சாப்பிட்டுச்சுங்க. எல்லாமே சாப்பிட்டுங்களா? ஓகே, பார்க்கலாம். மறுபடியும் ஃபீட் பண்ணி போடுறோம். பாருங்கள் நண்பர்களே, ஃபஸ்ட்டு மீன் ஸ்பைடர் செட்டு சிக்கனில் போடுறோம். பார்க்கலாம்.
தண்ணியில் போடு சரியாயிடும். பாருங்கள் ஃப்ரெஷ் சிக்கனில் போட்டிருக்கோம் உயிரோடையே. பாருங்கள் எப்படி இருக்கும், மேலே மேய்து பாருங்கள் மீன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெறும் கட்டைப்பையில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ சிக்கன் இருந்ததுனால சிக்கனில் மேய்து பாருங்கள். பாருங்கள் பாட்டில் சுற்றுது. இப்போ சுற்றுச்சு எழுக முடியல. நண்பர் அங்கே பாருங்கள் டைட் ஆகிடுச்சு. ஹீரா இல்லை இதில் மாட்டினுக்குது, குச்சியில் மாட்டினுக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் வந்து சுற்றிட்டு போகுது பாருங்கள். இப்போ வந்து இது ஏற்ற போகிறோம், பார்க்கலாம் வாங்க. இப்படி குரு எங்க மேலே பாட்டை சுற்றுறேன் வாடா குரு. முச்சேரி எதிர்த்து போச்சு பாரு. ரொம்ப நாள் கழிச்சு பாட்டில் எடுக்குங்களா? பாட்டில் எடுக்கலான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக பாட்டில் சுற்றுச்சு. நண்பர் தான் எடுக்க வந்தார். சரி கிளம்பானே சுத்தா முச்சுதான் எடுக்கலாம்னு போனேன். நல்ல வேலை, இன்னும் கொஞ்சம் நினைச்சிக்கா மாட்டி இருக்குது. இது ரெண்டாவது மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க கிட்ட வந்துச்சு மீன். சின்ன மீன் தானே? மீன் வருதுடா, அதை வருதுடா. ஏய் சின்ன மீன் தான்டா. அப்போ இதை ரொம்ப நாள் போச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெண்டாவது மீன் பாருங்க. பால் செட்டில் பிடிச்ச மீன் இது. அது வந்து ராடில் மாட்டிச்சு, இது வந்து பால் செட்டில். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. அதனால் 2 மினிட் கிளம்புறேன் இன்றைக்கி. அந்த பையன் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இன்றைக்கி கிளம்புறோம். இன்றைக்கி 2 மீன் தான் மொத்தம். நண்பர் பையில் வச்சுருக்காரு. 2 மணிக்கு வந்தோம், 5 மணிலாம் கிளம்பிட்டோம். 2 மீன் தான் பிடிக்க முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனல் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.